ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நம்ம நேற்று ஏற்றா பார்த்தீங்கன்னா 245-048. நாளைக்கு ட்ரா என்னங்கிறத பார்க்கலாம். பாக்கியதாரா பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 4. இந்த ட்ராக்கு உண்டான பெண்டிங் லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெண்டிங் லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் பெண்டிங் 33 நாள் பெண்டிங் காட்டுருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 13 நாள் பெண்டிங் காட்டுது. இதை கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 பார்த்தீங்கன்னா 68 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் 28 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 6 பார்த்தீங்கன்னா 11 நாள் காட்டுது. 7 24 பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்ஸ்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நம்பர் எது வரும்னு நம்ம கெஸ்ஸிங்கில் வச்சுக்கணும். வாங்க அடுத்தது சி போர்டு பார்த்துடலாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 40 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஷோவில் 4 ஆல் போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் 12 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் 2ஆம் நம்பரும் 17 பெண்டிங் இருக்குது. நம்மளுடைய கெஸ்ஸிங் படி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கெஸ்ஸிங் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் போர்டுக்கு இதை இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வச்சு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு 499 பாருங்கள். ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 இருக்குது பெண்டிங் காட்டுது, டபுள்ஸ் வர்றதுக்கு. இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டில் போன வாரத்துக்கு முதல் வாரம் வச்ச சார்ட்டை கூட பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 5 சண்டே பாஸ் ஆகிருக்கு. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரல, அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வரல, புதன் வரல, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா அது முதல் வாரம். போன வாரம் நம்மளுடைய பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ 420 பாஸ் ஆகிருக்குது. அப்போ 420 பாஸ் ஆகிருக்கு. அந்த வீக்கு ஃபுல்லாக பாருங்கள் 4 பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 4 நாள் பெண்டிங். அதே மாதிரி இந்த வாரம் சண்டே நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பாஸ் ஆகலாம் அப்படின்னா 048 நேற்று ட்ரா. அதை அப்போ பார்த்தீங்கன்னா 4 8. அப்போ ஏதோ ஒரு நம்பர் தான் இந்த வீக் ஃபுல்லாக பாஸ் ஆக போகுது. நம்ம கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4 6 கொடுத்துருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏபி பிசிஏசி பார்த்துடலாம். ஏபி பிசி ஏசி இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆள் தான் கொடுக்குறோம். ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் ஆளில் 46 அப்படியே திருப்பி போட்டால் 64, 94 அப்படியே திருப்பி போட்டால் 49, 96 அதை திருப்பி போட்டால் 69, 06 அதை திருப்பி போட்டால் 60. இதை நம்ம ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு உண்டான சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 09, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 09, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 6. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஏபிசி அப்படியே பாக்ஸ் வச்சு கணக்கில் வச்சுக்கோங்க. நம்ம இயர் சார்ட்டு சொன்னோம், அதை வீக்லி சார்ட் சொன்னோம், அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. இப்போ அதை வச்சு நினச்சி போகிறோம்னா 649, 457, 075. அதே மாதிரி
069 946. நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னா கேஎல் மற்றும் டிஆருக்கு நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 73 391 63 727. இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வின்னிங் ஆனால் அடுத்த 30 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி நம்பி வாங்க.